ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராக்கோலி சூப் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க, பட் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கிறனால குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க. வாங்க இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 10 பீஸ் ப்ரோக்கோலி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி தண்ணியில் க்யூபாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 6 பாதாம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். தோல் உரித்து தான் யூஸ் பண்ணணுங்க. தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக பால் தேவைங்க. அவ்வளோதான் இதுக்கான தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளாக சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ப்ராக்கோலி வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. லோ கொலஸ்ட்ரால்ங்கிறதுனால டயட் கான்ஷியஸ் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அவங்க போன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலி, பூண்டு, உருளைக்கிழங்கு 3யுமே சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இது வந்து கேன்சர் குணப்படுத்துறதுக்கே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது காலிஃப்ளவர் மாதிரி தாங்க, சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே, அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக நிறைஞ்ச ஒரு காயினே சொல்லலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்தாச்சு. அதை ஒரு சைடு ஆற வச்சிடலாம். மீன் டைம் இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் நான் வந்து உரிச்சு வச்ச பாதாமும் அதில் கொஞ்சம் பாலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். காயெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், அதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதே ஜாரில் வந்து நான் ஆற வச்ச காயையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு துளி இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சாட்டே பண்ணுறதை வந்து நீங்கள் பட்டரில் கூட சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி சூப் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல மைய அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்கவே அவ்வளோ க்ரீமியாக யம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதில் காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வதக்கும் போதே ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைக்கும் போது பெரியவங்களுக்குன்னா ஓகேங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மிளகுத்தூளே கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சிச்சுன்னா நம்மளோட ப்ராக்கோலி சூப் வந்து ரெடி ஆயிருங்க. இந்த ப்ராக்கோலியில் வந்து குளுக்கோரோபானின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல், ஏதாவது ஸ்கின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உதவி பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்கோலி கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you. Bye.